அழகான காட்டில் சிறிய குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தினமும் மரக்கிளையில் அமர்ந்து மகிழ்ச்சியாக சிட்டு சிட்டு என்று பாடும். காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அந்த குருவியை நேசித்தனர். ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. மரங்கள் எரிந்தன, விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடின. சிங்கம், யானை, மான் என அனைவரும் இந்த தீயை எப்படி அணைப்பது என்று கவலைப்பட்டனர். அந்த சமயம் அந்த சிறிய குருவி ஓடிக்கொண்டு ஆற்றின் கரைக்கு சென்றது. அங்கு தன் அலகில் சிறிய துளி தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து தீ மேல் விட்டது. அது மீண்டும் மீண்டும் அதே போல செய்தது. பெரிய யானை சிரித்துக்கொண்டே, அந்த சிறிய தண்ணீர் துளியால் இந்த பெரிய தீ அணையுமா என்று கேட்டது. அதற்கு குருவி, இந்த காடே என் வீடு, அதை காப்பாற்ற என்னால் முடிந்ததை செய்கிறேன், என் சிறிய உதவி கூட பயன் தரலாம் என்றது. அந்த குருவியின் தைரியமும் கருணையும் மற்ற விலங்குகளின் மனதை தொட்டது. அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தனர். யானை தன் தும்பிக்கையால் தண்ணீர் கொண்டு வந்தது. மானிலைகளை எடுத்து தீ மீது வீசியது. மற்ற பறவைகள் தண்ணீர் துளிகளை சுமந்து வந்தன. அனைவரும் ஒன்றிணைந்து உழைத்ததால் அங்கிருந்த தீ குறைந்து சில நேரத்தில் முற்றிலும் அணைந்து விட்டது. அனைத்து விலங்குகளும் குருவியை பார்த்து, சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை நீயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் என்று பாராட்டினார்கள். அந்த நாளிலிருந்து குருவி காட்டின் வீரனாக ஆனது. சிறுதுரும்பும் பல் குத்த உதவும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒருவரின் உருவத்தை வைத்து நாம் அவரை எடை போடக்கூடாது. அவரிடமும் பல திறமைகள் இருக்கலாம். ஓகே, குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.